ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு இன்ஸ்டாப் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மீஷோ செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு அப்படிங்கிறதையும், மெட்டீரியல் அதாவது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம மீஷோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன மெட்டீரியல் வேணுன்றதையும் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டாக்குமெண்ட்ஸில் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன் மெயினாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி. இதில் ரெண்டு ஆப்ஷன் பண்ணலாங்க. ஒன்று ஜிஎஸ்டியோடும் பண்ணலாம், இன்னொன்று ஜிஎஸ்டி இல்லாமலும் பண்ணலாம். ஜிஎஸ்டி வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. அதில் மெயினான பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சேல் பண்ணலாங்க. வித்தவுட் ஜிஎஸ்டி பண்ணலாங்க, அதுவும் நம்ம சேல் பண்ணலாம். பட் அப்படி நம்ம செல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்லி தமிழ்நாட்டில் மட்டும்தான் சேல் பண்ணுற மாதிரி இருக்குங்க, வித்தவுட் ஜிஎஸ்டி வச்சு. ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேன் கார்டுங்க. பேன் கார்டு கண்டிப்பாக ரெக்வயர்டுங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா மெயில் ஐடிங்க. இதுக்காக ஒரு நியூ மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர், அதாவது மொபைல் நம்பர், புது நம்பர், ஆல்ரெடி நீங்கள் மீஷோ யூஸ் பண்ண நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன்று பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் கரண்ட் அக்கௌண்ட் வேணுன்றது கம்பல்சரி கிடையாதுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சு கூட பண்ணிக்கலாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க, நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் பேன் கார்டில் இருக்கிற நேமும் சேமாக இருக்கணுங்க. இப்போது சப்போஸ் உங்களோட ஃபஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு நேம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ரவின்னு ஒரு நேம் இருக்குன்னா, அப்பா பேர் கிருஷ்ணன்னா ரவி கிருஷ்ணன் பேன் கார்டில் இருந்துச்சுன்னா சேம் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணுங்க, ரவி கிருஷ்ணன்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகாமல் க்ரியேட் ஆகுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறாவது பிக்கப் அட்ரஸுங்க. பிக்கப் அட்ரஸ்னால் நீங்கள் ரெடி பண்ண கூட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் மூலமாக தான், இந்த அட்ரஸுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அது கரெக்டான அட்ரஸ்ஸு வித் லேண்ட்மார்க்கோடு கொடுத்துருவாங்க. லேண்ட்மார்க் பக்கத்தில் ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் இருந்தால் அந்த லேண்ட்மார்க் வச்சுட்டிங்கன்னா, சப்போஸ் புது கொரியர் பார்ட்னர்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் கன்வர்சேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அக்கௌண்ட் இந்த டீட்டெயில்ஸ் வச்சு இந்த டாக்குமெண்ட்ஸில் வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். 1 or 2 டேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆன அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சின்ன அந்த மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணுன்றதை நம்ம பார்க்க போகிறோங்க. என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதுங்க. மொபைல் ஃபோனில் லேபிள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க. பட் லேப்டாப் இருந்தாலே பெட்டராக இருக்குங்க. லேப்டாப் இருந்தால் நம்ம லிஸ்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. பட் சப்போஸ் நம்ம உங்கள் வீட்டில் லேப்டாப் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, மொபைல் ஃபோன் வச்சு பண்ணிக்கலாங்க. செகண்டாக ஒன்று பார்த்திங்கன்னா வச்சுக்க மினி பிரிண்டருங்க. புதுசாக பண்ணுறவங்களுக்கு பிரிண்டர் வேணுன்ற அவசியம் இல்லைங்க. ஆர்டர்ஸ் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கொஞ்சமாக செக் பண்ணிவிட்டு, அதிகமாக ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் ஒரு மினி பிரிண்டர் ஒன்று வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் சப்போஸ் இன்றைக்கி ஒரு மினிமம் ஆர்டர் வருதுன்னா அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா வெளியே கூட போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து கூட அனுப்பிச்சிக்கலாங்க. நீங்கள் அதில் ஒன்றும் இல்லை. சப்போஸ் அந்த பிரிண்டரு நம்ம ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா மினி பிரிண்டர் வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டு. நம்ம என்ன ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகிறோன்றது, அந்த ப்ராடக்ட் வந்து ரெடியாக வச்சுக்கணுங்க. ரெடி டு பேக்கிங்கில் இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் வாங்கணும். பேக்கிங் மெட்டீரியல்ஸ்னால் கொரியர் பேக்கிங் மெட்டீரியல்ஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கொரியர் கவரு, அது சேஃபாக பேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. அதையும் ரெடி பண்ணணுங்க. கடைசி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரெடி டு டிஸ்பேச் வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த கொரியர் பார்ட்னருக்கு, எந்த கொரியர் பார்ட்னருக்கு அசைன் ஆகுதோ அவங்க உங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் எங்கே அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு டாபிக் கம்ப்ளீட்டட். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஹவ் டு கிரியேட் செல்லர் அக்கௌண்ட். நம்ம மீஷோ அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் ரீச் ஆகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.